ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விலாக்லாம் எதுவும் இல்லைங்க. 1 வீக்காகவே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் வீடியோ போட முடியல. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் 1 வீக்காக முடியலை. இப்போ பேசும்போதே லைட்டாக வீசிங் இழுக்க தான் செய்யுது. இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ பட்டுக்கோட்டை நியூஸ்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டே இருக்க அந்த 3 குழந்தைங்கள கொன்ன அப்பாவை பற்றியும் அந்த ஃபேமிலியை பற்றி தான் எனக்கு பேசிகிட்ருக்கேன். அந்த ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லா பக்கமும் பார்த்தா இந்த ட்ரிங்க்ஸ்னாலையும் கஞ்சாவாலையும் தான் நிறைய குடும்பம் சீரழிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மொபைல் ஃபோனுங்க. மொபைல் ஃபோன் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே. சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடிக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ அதனால தான் அந்த பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான் பாதிக்கப்படுது. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவெடுத்துட்டா அது சரியாக போயிடும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்கள பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த பிஞ்சு குழந்தைங்க. அதை பார்த்தாலே ரொம்ப மனசே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா குவைட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க தான். அதுங்க என்ன பண்ணுச்சுங்க? பாவம் தானே, சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். ஆனால் இதுதாங்க உண்மை. இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுங்க என்ன பண்ணால் அவங்க அப்பா திங்கிற ஜாமான் வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சுட்டாரு. அவர் என்ன விரக்தியில் இருந்தாரோ தெரியல. ஏன்னா 6 மாதமாக அவர் தனியாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த லேடி இப்போ கண்டிப்பாக இந்த நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க, நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நினச்சி என்னங்க பிரயோஜனம்? நாட்டு நடப்பில் பார்க்குறத பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.